Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 512 part 2. ஓபன் பண்ணா நம்ம லூஃபி ரெண்டாவது மரைன் போர்ட்ல போய் பெல் அடிச்சுட்டு வந்தால அந்த நியூஸ் உலகம் பூரா காட்டு தீயா பரவிட்டு இருக்குது. லூஃபி செத்துட்டானா உயிரோட இருக்கானான்னு குழப்பத்துல இருந்தவங்க எல்லாத்துக்குமே இப்போ ஒரு தெளிவான பதில் கிடைச்சிருத்து. நிறைய பேருக்கு ரொம்ப சந்தோஷம், நல்ல வேலை அவனுக்கு எதுவும் ஆகலன்னு. சொல்ல போனா அந்த நியூஸ் எல்லாம் படிச்சுட்டு நிறைய பேர் என்ஜாய் பண்ணி கொண்டாடுவாங்க. லூஃபிக்கு அத்தனை சப்போர்ட், அவ்வளவு மரியாதை. அதுலயே நம்ம டார்டன் தான் ரொம்ப பாவம். நம்ம லூஃபி, ஏசு, சாபோன்னு 3 பேரும் சேர்ந்து மரத்து மேல ஒரு வீடு மாதிரி கட்டி வச்சிருந்தானுங்கல்ல, அங்க போய் லூஃபியோட நியூஸ் பேப்பரை காமிச்சு உன் தம்பி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்லி தேம்பி அழுவா. அவ மட்டுமா, அவ கூட்டமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க யாராலையுமே இயேசு செத்த சுத்தமா ஏத்துக்கவே முடியல. சோ இயேசுக்காக ரெஸ்ட் இன் பீஸ்னு சொல்லி தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். அப்படியே கட் பண்ணி கிராண்ட் லைன்ல நம்ம போவாவோட கப்பலை காட்டுறாங்க. அதுலதான் நம்ம லூஃபி இருக்காப்ல. அவன் என்ன பண்ணுவாங்கன்னா கேர்ள்ஸுங்க எல்லாம் படுக்க போட்டு இழுத்து பார்த்து விளையாண்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா பயல இழுக்கிறதுக்கு அப்படியே நல்லா இருக்குது. சரி போவா எங்கன்னு பார்த்தா அவன் இவனை பார்த்து வெக்கத்துல அங்க எங்கன்னு எங்கெங்கயோ செதறி போய் கிடக்குறாளாமா. அண்ட் இவனை நல்லா பாத்துக்கணும்னு வேற சொல்லியிருந்தா. ஆனா இவங்க இழுக்கிற இழுல பயலோட வாய் தனியா பிஞ்சு வந்துரும் போல. சரி அவன் தான் இப்படி அவனை மட்டும் தான் பிடிச்சி இழுப்பாங்கன்னு பார்த்தா ரெயிலையும் விடல, ஜிம்பையும் விடல, அவங்களையும் போட்டு இழுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க தான் ஆம்பளைங்க எல்லாருமே ரப்பர் மாதிரி இழுக்கிறதுக்கு நல்லா இருப்பாங்கன்னு சொல்லி நினைச்சிட்டாங்களே. இப்ப மேட்டர் என்னன்னா, இவங்க பண்ண வேலை உலகம் பூரா தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பா அவங்களுக்கு புரியவும் செஞ்சிருக்கும் வாங்க. அப்படின்னா இவங்க எதையோ மீன் பண்ணி தான் இந்த வேலையை பார்த்திருக்காங்க. ரெயிலுக்கு தெரிஞ்சு ஒரே ஒருத்த மட்டும் தான் கொஞ்சம் டல்லா இருக்கான். அவனுமே மேனேஜ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவான்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. அதே நேரம் கிராண்ட் லைனுக்கு மேல இருக்க ஸ்கையை காட்டுறாங்க. அங்கதான் நம்ம சாப்பர் அந்த பேர்டு மேல ஜாலியா பறையந்து வந்துட்டு இருப்பான். அப்ப அவன் நியூஸ் பேப்பரை படிச்சு பார்த்துட்டு நான் இப்ப கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு புரிஞ்சு போச்சு, எனக்கு இப்ப நல்லா புரிஞ்சு போச்சுன்னு தொண்டையிலேயே கத்திட்டு இருப்பான். ஆனா என்ன புரிஞ்சு போச்சுன்னு ஒண்ணும் புரியல. அதே நேரம் ஈஸ்ட் ப்ளூல இருக்க ஜெயன் பிரிட்ஜை காட்டுறாங்க. அங்க நம்ம ரோபின் இன்னும் வண்டியில வந்துகிட்டே தான் இருக்கான். அவளுக்குமே இப்ப லூஃபி என்ன சொல்ல வரான், என்ன பண்ணிட்டு இருக்கான்னு எல்லாம் புரிஞ்சு போச்சு. ஆனா என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டான். ஏன்னா அதுதான் அவங்க டீமோட ரகசியம். ரோபின் தான் பிரில்லியன்ட் ஆச்சே, எந்த பஸ்ல இருந்தாலும் ஈஸியா கண்டுபிடிச்சிருவாளே. அதே நேரம் கமபகா கிங்டம்ல இருக்க நம்ம சஞ்சிக்கும் நல்லா புரிஞ்சு போச்சு லூஃபி என்ன சொல்ல வரான்னு. என்ன இவாங்கோவோட தான் ரவுஸ், அவனை சுத்தி விளையாண்டுட்டு இருப்பான். அதே நேரம் போவின் ஐலாண்ட காட்டுறாங்க. அங்க நம்ம உசோப்பு எப்படியாச்சும் இந்த ஐலாண்டை விட்டு ஓடணும்னு சொல்லி குமுக்குன்னு குதிச்சு ஓடிட்டு இருப்பான். பையன் நல்லா தினுக்குன்னு ஆயிட்டதுனால வழியில கல்லு கட்டன்னு எது கிடந்தாலும் அது கண்ணுக்கே தெரியல. கால் தடியை விட்டு பொத்துன்னு விழுவானா. அப்ப ஹெரக்லஸ் வந்துட்டு அப்படியே முறைச்சிட்டு நிப்பான். பேசி நீ என்ன பேசினாலும் என்ன திட்டினாலும் சரி, நான் லூஃபியை பார்க்காம விட மாட்டேன், அதுக்கு நான் இந்த ஐலாண்டை விட்டு போய் ஆகணும்னு குடுகுடுன்னு ஓடுவான். அது மட்டும் இல்லாம இந்த ஐலாண்டோட எண்டை நான் ரீச் பண்ணிட்டேன், இங்க பாத்தியா அப்படி இப்படின்னு ஓவரா பில்டப் பண்ணுவான். ஹெரக்லஸ் கூப்பிட்டு, டே மூதேவி, நீ அப்பல இருந்து 20 மீட்டர் தான்டா ஓடி இருக்க, ஏன்டா உசுர வாங்குறாமா, 20 மீட்டரானு கதறுவான். அப்படியே மறுபடியும் சோத்த போட்டு வெளின்னு வெளுத்து கட்டுவான். ஹெரக்லஸ் வேணாண்டாம்பா. அவன் கேட்க மாட்டான். என் பாடிக்கு என்ன பஞ்சாயத்து, எனக்கு பசிக்குது, நான் திங்கிறேன், இன்னும் திம்பேன்னு சொல்லி வெளின்னு வெளுத்து கட்டுவான். ஆக்சுவலா இந்த ஐலாண்டே இவனுக்கான ஒரு டிராப் தான். வீம்புக்குனே இவனை சாப்பிட வைக்கணுங்கிற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்குது. இதை சொன்னா அவன் கேட்க மாட்டேங்கிறான். அப்படி அவன் தின்னுட்டு இருக்கும் போது அன்னைக்கான நியூஸ் பேப்பரை நியூஸ்க்கு போட்டு போகும். என்னடான்னு எடுத்து படிச்சு பார்த்துட்டு உசோப்புக்கு செம ஹாப்பி. அவனுக்கும் அவன் என்ன சொல்ல வரான்னு எல்லாம் தெளிவா புரிஞ்சு போச்சு. சூப்பர் லூஃபி, நீ என்ன சொல்ல வந்தேன்னு நான் புடிச்சிட்டேன் ஆனந்த கண்ணீர்ல அழுது தள்ளுவான். அப்படியே கட் பண்ணி வெதரியாவை காட்டுறாங்க. அங்கதானே நம்ம நமி இருக்கா. அவ எப்படியாச்சும் அங்க இருந்து தப்பிச்சு போயிடலான்னு சொல்லிட்டு சுத்தி முத்தி பார்த்துட்டு பலூன் ஆட்டைய போட பிளான் பண்ணுவா. ஆனா அங்கதான் பெரிய பஞ்சாயத்து. என்னன்னா பலூன் டெர்மினலை மொத்தமா மூடிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் இங்க இருந்து எங்கேயுமே இவளால தப்பிச்சு போக முடியாது. ஆனா நமி, நான் போய் தான் ஆகணும், எனக்கு வேற வழியே இல்லங்கிற மாதிரி சொல்லுவாளா. அந்த பெரியவரு பேசாம என் கூடவே வா, என்னோட வீட்டுக்கே போயிடலான்னு சொல்லி வீட்டை காமிப்பாரு. அப்ப அவருக்கு நியூஸ் பேப்பர் வந்திருக்குமா, அதை என்ன ஏதுன்னு எடுத்து பாப்பா. பார்த்துட்டு செம்ம காண்டாவா. இவன் நம்ம என்ன நிலைமையில இருக்கோன்னு கூட புரிஞ்சுக்காம ஏன் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான், செல்ஃபிஷ் ஆனவன் அப்படி இப்படின்னு லூஃபியை பிடிச்சி திட்டுன்னு திட்டிட்டு இருப்பான். அப்படின்னா அவன் என்ன சொல்ல வரான்னு நம்பிக்கை தெளிவா புரிஞ்சிருச்சு. ஆனா அந்த டெசிஷன்ல அவளுக்கு சுத்தமா உடன்பாடு இல்ல. அதான் வண்டவண்டியா திட்டுறா. அப்படி அங்க கட் பண்ணி ஃபியூச்சர்லாண்ட் பால்டிமோரை காட்டுறாங்க. அங்க அந்த பெரியவரும் அவரோட பேரை கிட்டோனும் ஃபீலிங்ல சோகமா வருவாங்க. பின்ன அந்த டேஞ்சர் பட்டனை அமுத்தாதேன்னு சொல்லி அனுப்பியும் அவன் கரெக்டா அதை அமுத்தி அந்த மொத்த லேபையுமே வெடிக்க வச்சுட்டான். கிட்டோனுக்கு அவனுக்கு என்ன இருக்குமோ ஏதா இருக்குமோன்னு ஒரு பயம். அவங்க தாத்தா தெளிவா சொல்லிடுவாரு, இனிமேட்டு அதை பத்தியே இந்த இன்சிடென்ட் பத்தியே நீ சுத்தமா கவலையே படாரா கண்ணான்னு. ஏன்னா பிளாஸ்ட் சாதாரண பிளாஸ்ட் இல்ல, பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷன். அதுல யாரு மாட்டினாலும் கண்டிப்பா செத்துருவாங்க. என்ன பண்ணி தொலைய, செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் பட்டனை அமுக்காதன்னு சொன்னா அதான் அமைக்க வச்சிருக்கான். சரி பரவாயில்லவா, அவன் தலையெழுத்துன்னு சொல்லி வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு எதையோ பார்த்து பயங்கரமா பீதி ஆவானுங்க. என்னடான்னு பார்த்தா ஆப்போசிட்ல ஒரு பயங்கரமான கருப்பு உருவம். அது வேற யாரும் இல்ல, பிராங்கி தான். அவனுக்கு ஒண்ணு ஆகலன்னு சந்தோஷப்படுவானுங்க. ஆமாப்பா ஒண்ணு ஆகலன்னு மூஞ்ச திருப்புவான். பார்க்கவே பட்டு பயங்கரமா இருக்கும். தாத்தாவும் பேரனும் பீதியாகி கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணிட்டு கிங்டம் காட்டுறாங்க. அங்க இருக்க மக்கள் எல்லாம் செம ஹாப்பி. அவங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, அந்த லாங் ஆர்ம் ட்ரைப்ஸ்
ஃப்ரெண்ட்ஸுங்க நம்ம ப்ரூக்க கடத்தி கொண்டு வந்து அங்க அடைச்சு வச்சுட்டு அவங்க வெளியில என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி டீமன் கார்டு நம்ம கூட தான் இருக்காருன்னு ப்ரூக்கு புலம்பி தள்ளுவா, என்னைய ரிலாக்ஸ் பண்ணவே விட மாட்டீங்களா, என்னால முடியலடான்னு. அப்ப அந்த 3 பேர் வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டியா, நான் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டோமான்னு கேட்பானுங்களா. அடே நியூஸ் பேப்பரை மட்டும் கொஞ்சம் கொடுங்கடா, என் ஃப்ரெண்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்பானா. அவனுங்க புத்திசாலித்தனமா பேசுறானுங்களாமா. உனக்கு தான் கண்ணு இல்லையே, அப்புறம் எப்படி உன்னால நியூஸ் பேப்பரை ரீட் பண்ண முடியும்னு. உடனே அவன் காண்டாயி கத்துவான், டேய் அதெல்லாம் நான் தாண்டா சொல்லி காமெடி பண்ணுவேன், நீங்க சொல்லாதீங்கன்னு. சரி இந்தான்னு சொல்லிட்டு நியூஸ் பேப்பரை போட்டு போவானுங்க. அதுல லூஃபியோட போட்டோ இருக்குமா, அதை பார்த்துட்டு செம ஹாப்பி. இங்க வெளியில அவனை வச்சு ஒரு ஷோவே நடத்திட்டு இருக்கானுங்க. சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்க மூவ் ஆகிற ஸ்கெலிட்டன் ஒண்ணு நம்ம கிட்ட இருக்குது, அதை பார்க்க எல்லாம் தயாரா அப்படின்னு செம ஹாப்பியில கத்திட்டு இருப்பாங்க. அவனை அடைச்சு வச்சிருக்காங்கன்னு கூட அதை பத்தி கவலைப்படாம கேஷுவலா நியூஸ் பேப்பரை படிப்பானா. அவனுக்குமே லூஃபி என்ன சொல்ல வரான் என்னன்னு தெளிவா புரிஞ்சு போச்சு. ஓ இதுக்காக தான் இதெல்லாம் பண்ணானா, எனக்கு புரிஞ்சிருச்சு லூஃபியே, புரிஞ்சிருச்சு, இனி ஒரு பஞ்சாயத்து இல்லாமா. அப்படியே அங்க கட் பண்ணி மகி கிங்டம் காட்டுறாங்க. அங்க ஏந்திரா ஏந்திரி, எவ்வளவு நேரம் தான் தூங்குவேன்னு ஒரு சவுண்ட். வேற யாரும் இல்ல, பெரோனா. நம்ம ஜோரோவை மறுபடியும் போட்டு பொலன்னு பொலந்து கட்டி இருக்கானுங்க. எத்தனை டைம் தான் ஆடி வாங்குவேன் உன்னை, திருப்பி திருப்பி நான் தாண்டா தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க வேண்டி இருக்குது. என் பக்கம் இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாடுறா, என்னால முடியலம்பா. உடனே ஜோரோ, நீ ஒண்ணு கிண்ட வேண்டாம், உன் வேலையை மட்டும் பாருமா. உடனே அவ, உங்க கேப்டனை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு, அந்த நியூஸ் பேப்பரை கொடுக்கலான்னு வந்தேன், ஆனா நீ ஓவரா பேசிட்டேன்னு நியூஸ் பேப்பரை ஓவரா ஆட்டுவா. உடனே ஜோரோ, என்ன சொன்ன நீ, என்ன சொன்னேன்னு பயங்கரமா பேய் மாதிரி வேற கேட்பான். என்னன்னா பயலால முடியல, அதனால மாடுலேஷன் மாறுது. அடே ரிலாக்ஸ்டா இருடா, நானே பேய் என்னையவே பீதியாக்குறானேன்னு இந்தா படிச்சு தொலைன்னு நியூஸ் பேப்பரை அவனுக்காண்டி விரிச்சு புடிச்சு நிப்பான். அவனுக்குமே புரிஞ்சு போச்சு லூஃபி என்ன சொல்ல வரான்னு. ஜோரோக்கு தெரிஞ்ச வரைக்கும் லூஃபி இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணவே மாட்டான். அவன் கூட ரெய்லி இருக்கான் அப்படின்னா கண்டிப்பா அவரோட ஐடியாவா தான் இருக்கும். சரி ரைட், எனக்கு இப்ப தெரிஞ்சு போச்சும்பா. பாத்தீங்களா ஜோரோ இது யாரோட ஐடியான்னு கூட கரெக்டா புடிச்சிட்டான். பெரோனா காண்டாயிருவா, இன்னும் எவ்வளவு நேரத்துக்குடா நான் இப்படியே நியூஸ் பேப்பரை பிடிப்பேன், சீக்கிரமா படிடா பண்ணி போயிடலாமலா. அவன் அப்படியே அடுத்தடுத்து படிப்பான். அப்படியே படிக்க படிக்க ஜோரோவே நடுங்கி பயங்கரமா பீதியாகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.